தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருஷம் அப்படின்னா, வாவ்! இருக்கிற இந்த 12 ராசியில ஃபர்ஸ்ட் அப்படி யாருக்கு குடுப்பேன்னா, நான் என்ன பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். 12, 13 வருஷமா போட்டு ஒரு மனுஷன இப்படியா அடிக்கிறதுன்ற மாரி, அவங்களுக்கே அடிச்சு அடிச்சு இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க வடிவேலு, "அடிச்சு அடிச்சு போர் அடிச்சிருச்சு. அப்படியே ஏன் வாங்குற? என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான்ற" மாரி, எவ்வளோ அடிச்சாலும் நான் சாமிய மட்டுமே நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நல்ல மனசு படைச்ச விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, "போதும்பா, உட்டுருவோம்ப்பா. இந்த பையனுக்கு கருமா இருந்தானா, இல்லாட்டி என்ன? இனிமேவாவது நல்லா இருந்துட்டு போறான் போ" அப்படின்ற மாரி எல்லா பிளானட்டும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்குன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாங்க இருக்கு. அப்படியே உட்கார்ந்து உங்கள அப்படியே குரு பார்க்கக்கூடிய அந்த பார்வை 5ஆம் பார்வை. எப்பயுமே இந்த 5ஆம் பார்வைன்றது இறையருள் பார்வைன்னு சொல்லுவேன். 7ஆம் பார்வைன்றது சமசப்தம பார்வை. 9ஆம் பார்வை என்பது அவருக்கான கடாட்ச பார்வை. பாக்கிய பார்வை. இந்த இறையருள் பார்வைய குடுக்கும்போது நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். உள்ளுக்குள்ளேயே இருந்து சில விஷயங்கள் சொல்லுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குஸ்தானம் அதிகரிக்கும். வாக்குல வன்மை வரும். இருக்கிற குட்டி, குட்டி லோன் எல்லாம் ஒரு பெரிய லோன் போட்டு அடைச்சு முடிச்சுருவீங்க இந்த வருஷம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் 5 மாதம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். என்னதான் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாரி முதல் ஒரு 5 மாசம் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு வகையில பிளஸ் என்ன அப்டின்னா, 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு இப்ப தான் சொன்னேன். நெறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறையா உங்க வேலையில எது கரெக்ட், எது தப்புன்னு தூசி தட்டி பார்ப்பீங்க. நெறைய பேர் இந்த தடவ கிளீனிங் ஒர்க் பண்ணுவீங்க. நெறைய பேர் இந்த தடவ வந்து ஒரு ஒரு இப்படி இருக்கு என் வாழ்க்கை. அத எப்படி மாத்துறது அப்படின்ற மாரி போவீங்க. யாரெல்லாம் பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ, என் புள்ள படிக்க மாட்டேது, என் புள்ள சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது, என் புள்ள ஊர்ல இருக்கு, நான் இங்க இருக்கேன். வாட் எவர் இட் இஸ் பிள்ளைகள் பற்றி நீங்கள் பட்ட கவலையெல்லாம் அப்படியே தவிடுபொடியா போகுது. பிள்ளைகள் குறித்த எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்க. நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. உங்க பேருக்கு ஒரு பங்கம் வந்திருக்கும். நீங்க பண்ணாத ஒரு பழிய நீங்க ஏத்த மாரி இருந்திருக்கும். கடன்ல மாட்டிருப்பீங்க. கடன் கட்டவே முடியாம போயிருக்கும். எடுத்து வைக்கிற கடன் வேற எதுக்காவது செலவு எட்டி பார்த்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் அப்படியே போயிட்டு, இந்த தடவ உங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு அமையப் போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏறு முகமா இருக்க போறீங்க. உங்க லைஃப்ல இந்த டயத்த நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அந்த அளவுக்கு இந்த தடவ சூப்பரா இருக்க போகுது. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவீங்க. வண்டி வாங்கணும்னு நினைக்கிற வண்டி வாங்குவீங்க. இதெல்லாம் இல்லாம பதவி உயர்வு, பிரம்மாண்டம், வெற்றி அவங்க அவங்க நிலைப்பாடுக்கு தகுந்த மாரி. அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல என்ன குடுப்பனை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாரி. இப்ப எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் மோடி ஆயிட முடியுமா? எல்லா விருச்சிக ராசிக்காரனும் பிஎம் ஆயிட முடியுமா? ஆனாலும் அவர்களுக்கு என்ன குடுப்பனை அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதோ அதற்கான தன்மையை விட 2 மடங்கு தன்மை இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். சுய ஜாதகமே நல்லா இல்லாட்டியும், இந்த தடவ வரக்கூடிய கோச்சார கிரகங்கள் உங்கள நல்லாக்கி மட்டும் தாங்க பார்க்கும். ஏன்னா, எப்பயுமே வந்து விருச்சிக ராசிக்காரங்க வந்து நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, வாங்குன அடி அப்படி. இந்த தடவ அப்படிலாம் இல்ல. நீங்க 10 பேருக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு, 10 பேருக்கு வேலை குடுக்குற அளவுக்கு மாறப் போறீங்க. விஸ்வரூப வெற்றி இனிதே மலர காத்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் செய்ய போறீங்க. நெறைய இருக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, பண பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதித்த வீட்டுக்கார பிரச்சனை, கூட இருந்து குத்துனவங்க பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஓடப்போது. நிம்மதியா எப்படா சாமி இருப்போம்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் தண்ணி நிம்மதியா குடுக்க முடியல. வீட்ல இருக்கிற பெண்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். எப்படா இதெல்லாம் ஒளிஞ்சிருப்பேன். நான் பண்ணாததுக்கு எதுக்குடா என்னப்பா பழி போட்டீங்கன்ற மாரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம் ஆஃப்டர் ஜூனுக்கு மேல தான் இருக்கு. முதல் 5 மாதங்கள் அப்படியே நீடிக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்துக்கங்க. முதல் 5 மாதங்கள் ஒரு பெரிய முயற்சி எதுவும் வேணாம். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நீங்க பண்ற எல்லா முயற்சியுமே மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கட்டாயமாக குடுக்கும். ஓகே. படிக்கிற விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. இதுவரைக்கும் வந்து மந்தமா இருந்தீங்கன்னா, இனிமே ஒரு ஸ்பீட் எடுப்பீங்க. அந்த எடுக்கக்கூடிய ஸ்பீடு இப்ப எனக்கு தெரிஞ்சு போன நவம்பர், டிசம்பர்லேருந்து விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால பெருசா கவலைலாம் பட வேண்டாம். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் குறித்த கவலை சரியா போகும். நெறைய எனக்கு அபார்ஷனே ஆயிட்டே இருந்தது. குழந்தையே நிக்க மாட்டேதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த தடவ குழந்தை நிக்கும். நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ அ 2ஆம் திருமணம் ஏற்கனவே முடிஞ்சு ஒரு மாரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் என் லைஃப்ன்னு சொன்னவங்களுக்கு கூட ஒரு புது அப்படியே பட்ட மரத்தில துளிர் விட்டா எப்படி இருக்குமோ, அந்த மாரியான வசந்த காலம் ஸ்ப்ரே பண்ண ஒரு காலம் உங்க மேல. பூமழை தூவப் போகிறது. ஸோ கவலைப்பட வேணாம். ரொம்ப நல்ல காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பிரிந்த கணவர் மனைவிலாம் ஒன்று சேர போறீங்க. தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கப் போகிறது. ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கப் போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கப் போகுது. ஸோ பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். நான் தான் சொல்ட்டேனே, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு வாழ்வியல இந்த 2026 நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு சந்தோஷத்த அனுபவிப்பீங்க. எத பத்தியும் கவலையே வேணாம். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ தொழில் மேன்மை கிடைக்கப் போகிறது. தொழில் வெற்றி கிடைக்கப் போகுது. நெறைய கடன் அடைச்சுட்டு பெரிய கடன் போடுவீங்க. அந்த பெரிய கடன் அடைக்க முடியுமான்றத பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா குரு எல்லாம் பெருநிதிக்கு இறைவன் தான். கண்டிப்பா குடுப்பாரு. பட் ஆனா மாட்டி விடாம பார்த்துக்கணும். தேவையான்றத பார்த்துட்டு லோன் போடுங்க.
லோன் போறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவ உங்களுடைய ஃபினான்ஷியலோ, உங்க அட்வைசரோ, உங்க ஆடிட்டரையோ, உங்க வீட்டுக்குள்ளேயோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகே. தொழில் மேன்மை கண்டிப்பாக உண்டு. 1க்கு 2 தொழில் பண்ணுவீங்க இந்த தடவ. எடுத்து பண்ணுவீங்க. எதெல்லாம் பண்ணணும்னு 5 வருஷமா வெயிட் பண்ணீங்களோ, இந்த தடவ உங்களுக்கு அது கூடி வரும். அதன் மூலமாக உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பணம், பிரீத்தி கிடைக்கும். இத பத்தி வொரி பண்ண வேண்டாம். 60 வயது தாண்டிய விருச்சிக ராசிக்காரங்க உடல்நிலையை பார்த்துக்கணும். எஸ்பெஷலி மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்க முதல் 5 மாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சளி தொந்தரவு, மூக்கு தொந்தரவு, காய்ச்சலு இதுல எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். முதல் ஒரு 3 மாதம் கண்டிப்பாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் மூக்கு, வாய் சம்மந்தப்பட்ட சில இடத்துல பிரச்சனைய உண்டாக்குவாரு. த்ரோட்ல பெயின் வரும், கழுத்து சுளுக்குறது வரும், இடுப்பு கிட்ட பின்னாடி பேக் பெயின்ல பெயின் வரும், L1, L2ல பிரச்சனை வரும். இதெல்லாம் முதல் ஒரு 5 மாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே சரியா போயிடும். பெருசா ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம். அதனால தேவையில்லாம நீங்களா போட்டு உங்கள குழப்பிக்காதீங்க. இந்த நேரத்த விட்டீங்கன்னா, திரும்ப இந்த மாரி நேரம் வருமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு உங்க வாழ்வியலில் ஒரு சூப்பரான பொற்காலம் வந்திருக்கு. கரெக்ட்டா சரியா யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து தரும். முடிஞ்சா அஷ்டமி அன்னைக்கு போய் பைரவர ஒரு உளுந்த வடை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. உளுந்த வடை எல்லாம் ராகுவின் காரகத்துவம் தான். உளுந்த வடை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு காலத்தை வெல்லக்கூடிய சக்தி கண்டிப்பாக வந்து சேரும். இந்த தடவ முழுமையும் நீங்க ரெட் கலர பயன்படுத்துங்க. அதே மாரி பிங்க் கலர பயன்படுத்துங்க. விபரீத ராஜயோகம் உங்களை தேடி வரும்.